வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெறும் 2 பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூட ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ஸ்வீட்டாக இல்லை காரமாக நமக்கு எது விருப்பமோ அந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பிடிச்ச இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ 1 கப் அளவு ரவையை நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுவோம். என்னதான் நம்ம ரவையை நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் அது குறகுறப்பாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்குவோம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குவோம். அப்படி ஊற வச்சோம்னா இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதால தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்து டைட்டான மாவு ஆகிடும். நமக்கு அந்த பதத்தில் தான் மாவு வேணும். ஸோ ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்குவோம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குவோம். 10 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுக்குவோம். ரெடி பண்ண இந்த உருண்டையை சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரி நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்குவோம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி இது மேலே வச்சு தேய்க்க போகிறோம். அதனால நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு லேயரை நம்ம ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ண இன்னொரு லேயர் மேலே ஃபஸ்ட்டு ரெடி பண்ண லேயரை வச்சு சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிக்குவோம். ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக புஸ் புஸ்ன்னு வரும். அதுக்காக தான். ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு கத்தியால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ணிக்குவோம். அப்புறமா இந்த பக்கம் திருப்பி டைமண்ட் ஷேப் வர்றதுக்காக கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சதுரமா இல்லை முக்கோணமா இல்லை செவ்வகமா இல்லை வட்டமானு உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தியால் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்குவோம். பாருங்கள், அழகாக சூப்பராக கட்டாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடுவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும் பயப்பட வேணாம். ஆயிலில் போட்டு ஃப்ரை ஆனதும் அதுவாகவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்பப்போ திருப்பி விட்டு பொன்னிறமாக மட்டும் பொரிச்சு எடுத்தீங்கன்னா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக்க 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து
மூடியால் மூடி இந்த மாதிரி குலுக்கிக்குவோம். அவ்வளோதாங்க, காரசாரமாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை ஸ்வீட்டாக செய்யணும்னா மாவு பிசையும் போதே 4 ஸ்பூன் ஜீனியை மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணிங்கன்னா ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கம்மியான பொருட்களை வச்சு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.